இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நம்முடைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஒரு புது செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அதிகமான செய்திகள் எல்லாம் இந்த கடைசி காலத்திலே நானும் நீங்களும் ஆயத்தப்படுவதற்கு, சபை தன்னை அலங்கரித்து கொள்வதற்கு, மணவாளனை சந்திக்க ஒவ்வொரு சபைகளும் தங்களை அலங்கரித்து கொள்ளத்தக்க விதமாகத்தான் இந்த செய்திகள் காணப்படுகின்றது. ஆவியானவர் இந்த கடைசி காலத்தை குறித்து தான் அநேக காரியங்களை சொல்லும்படியாக என் உள்ளத்தில் அந்த காரியங்களை வைத்தபடியால் தான் இந்த இப்படியான செய்திகளை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். பாருங்கள், நாம் ஆசீர்வாத செய்திகளை கேட்டு நான் உலக ஆசீர்வாதத்தோடு நாம் இருந்தோம் என்றால் பார்த்திங்கன்னா நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுவோம். அப்போ நாம் நித்திய ஜீவனுக்கு நாம் பிரவேசிக்க வேணும் என்றால் வேதம் சொல்லுகிறது, பார்த்திங்க, அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யமானாக வாலிபனை நோக்கி சொல்லுகிறார். அப்போ நானும் நீங்களும் இயேசுவை பின்பற்ற வேணும் என்று சொன்னால் முதலாம் நாமே நாம் வெறுக்க வேண்டும். மற்ற நம்முடைய சிலுவையை நாம் எடுத்து அவருக்கு பின்னாக நாம் செல்ல வேண்டும். அதனால தான் இந்த கடைசி காலத்திலே நாம் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தாரை போல வாழ்ந்து போகணும் என்று சொன்னால் அந்த மீட்கப்படும் நாளை நாம் இழந்து விடுவோம் என்று அவர் நினையாத நாளிகையிலே அவர் வருவார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதோடு விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இது ரெண்டு விஷயத்தில் நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இல்லாமல் ஆயத்தமாக நாங்கள் இல்லாமல் போனால் அந்த மீட்கப்படும் நாளை நாம் இழந்து விடுவோம். ஆகவே நானும் நீங்களும் இதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். என்ற பார்த்திங்கன்னா நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு பார்த்திங்கன்னா தேவனான கர்த்தர் நமக்கு அதை எச்சரிக்கிறார் அந்த வார்த்தையினாலே. ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு நாள் நமக்கு கூட்டி தருகிறார். ஒவ்வொரு நாளிலும் பாருங்கள், இந்த காலம் அதான் இப்போ சொல்லப்படுறது, காலை, மத்தியானம், இரவு, அதெல்லாம் ஒரு காலம் என்று சொல்லி பார்த்தா 24 மணித்தியாலம். அப்போ அந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அப்போ அந்த நாட்களிலே கர்த்தர் நம்ம கூட்டி தருகிறார். நாம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்காண்டு நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பல காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி நாம் பரலோகம் போகலாம் என்று சொல்லி எங்கேயும் வேதத்தில் எழுதப்படவில்லை. பாருங்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டிய பகுதிகளிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். விட்டுவிட வேண்டிய காரியங்களிலே நாம் விட்டுவிட வேண்டும். அப்போ இது எல்லா காரியத்தையும் நாம் பரிசோதித்து பார்க்க அதுக்கு தான் கர்த்தர் நம்ம கூட்டி தருகிறார். அப்போ நம்முடைய நாட்கள் நிறைவேறும் போது, அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி வரும்போது, நான் மனம் திரும்பும் போது, பல காரியத்தை நான் செய்து கொண்டு வரும்போது, என்னுடைய காலம் இங்கே நிறைவேறின உடனே கர்த்தரனை எடுத்துக்கொள்வார். தான் மரணம் வரும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால தான் நானும் நீங்களும் மீட்கப்படும் நாளுக்காக நாம் அதுக்காக பிரயாசப்படுவோம். ஆகவே இந்த நாளிலும் ஒரு புது செய்தி நாங்கள் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இது முதல் நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி நாங்கள் இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதான் 7ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 8ஆம் வசனத்திலிருந்து பல காரியங்களை ஆவியானவர் நமக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். ஆவியான எனக்கு சொன்ன காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிரசங்கம் எல்லாம் எனக்கு சேர்ந்தது தான். அதை உங்கள் மத்தியில் அதை நான் சொல்லுகிறேன். ஆகவே நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்மை பரிசோதித்து அந்த கர்த்தருடைய வார்த்தைப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்வோம், மனம் திரும்புவோம். பாருங்கள், இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இது சொல்லப்பட்டிருக்கின்ற இது முதல் நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ இந்த வசனத்தில் நாங்கள் 3 காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பார்த்தீங்க, இது என்னென்னா, முதல் நீதின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இதில் என்னத்தை நாங்கள் பார்க்குறோம்னா, அந்த நீதி கிரீடம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அப்போ புதுசாகத்தான் ஆண்டவர் நமக்காக அந்த நீதியின் கிரீடத்தை ஆயத்தமாக்க வேணுமென்று இல்லை, அதை சொல்லப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ வைக்கப்படுவது என்ன அர்த்தம் என்றால், அது ஆயத்தமாக்கப்பட்டு அது ரெடியாக வைக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய வேலை என்னன்னு சொன்னால், அந்த நீதியின் கிரீடத்தை
நானும் நீங்களும் அதை பெற வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது, நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்முடைய தேவன் அந்த கடைசி நேரத்தை தான் எல்லாம் செயல்படுத்துவார் என்று இல்லை. மனிதர்களாகிய நாங்கள் பல காரியத்தை நாம் ஆயத்தம் இல்லாமல் கடைசி நேரங்களில் நாம் செய்கிறோம். அதனால தான் பல பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அப்போ ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் உலக ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், திருமணமாக இருந்தாலும் என்ன, என்னென்ன காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் என்ன, அது ஆயத்தத்தோடு செய்வார்கள். அப்போ அதுக்குரிய ஆயத்தத்தை முதலே அவர்கள் துவங்கி விடுவார்கள். அதே போல தான் நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா இந்த நீதியின் கிரீடத்தை அவர் முதலே ஆயத்தப்படுத்தி விட்டார். இப்போ உதாரணத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது பாருங்கள், அவர்களை ஏதேன் தோட்டத்தை கொண்டு வைக்கிறதுக்கு முன்பாக பாருங்கள், பூமி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்ததுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் புதுப்பித்து நல்லதென்று கண்ட பிற்பாடு தான் ஆதாம் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைக்கிறார். அப்போ ஆயத்தப்படுத்தின பிற்பாடு தான் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அதே போல தான் நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கானான் தேசத்தை வாக்களித்தார். அந்த கானான் தேசம் எப்படி வர்ணிக்கப்படுகிறது என்றால், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அந்த தேசத்தை குறித்து வர்ணிக்கப்படுகிறது. அப்போ அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் எடுத்தது அவர்கள் அந்த தேசத்துக்கு போவதற்கு. கர்த்தர் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தின் வழியாக அவர்களை கொண்டு போனார். அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு சொன்னால் பாருங்கள், அவர்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது அதெல்லாம் ரெடியாக இருக்க வேண்டும். அதனால் சில ஜாதிகளை அந்த கானான் தேசத்தில் ஆண்டு விட்டு வைத்தார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பாருங்கள் பண்படுத்தி அதுக்கேற்ற எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்ய வேண்டும். அப்போ அதனால தான் அவர்கள் எங்கே விட்டு வைத்தார். அப்போ இவர்கள் என்ன அங்கே போய் அங்கே சேர்ந்த உடனே அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிறது. அதான் நடாத திராட்சை தோட்டத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். கட்டாத வீடை அவங்க சுதந்திரித்து கொண்டார். ஸோ அப்படி நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அதை ஏற்கனவே எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். அதே போல தான் பார்த்தீங்கன்னா யோனாவை பார்க்கும்போது பாருங்கள், யோனாவை தூக்கி அவர்கள் கடலிலே போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அந்த மீனுக்கு முதலே கட்டளையிட்டார் அந்த யோனாவை விழுங்கும்படி. அப்போ நம்முடைய ஆண்டவர் எல்லாம் ஆயத்தப்படுத்துகிற தேவன், முதலே ஆயத்தப்படுத்துவார். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் கர்த்தர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். தான் பல முறை நான் என்ற செய்தியில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது, என்னுடைய பிள்ளைகளுக்கு, எனக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் பரலோகம் ஆயத்தப்படுத்தி விட்டதை புதுசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்போ நானும் நீங்களும் வேதம் சொல்லுகிறபடி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் முதலாவது தேடும் போது இந்த உலகத்துக்கு ஏற்ற எல்லா காரியத்தையும் அவர் எனக்கு தருவார். ஆயத்தப்படுத்தி விட்டார், புதுசாக ஆயத்தப்படுத்த தேவையில்லை. அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே எதை நோக்கி இருக்க வேணும் என்றால் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதி. அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசோதித்து அவருக்கு பிரியமான நடக்கிறேன் நான் சொல்லி பல காரியங்களை பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்க. அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நான் நடக்க வேண்டும், என் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அப்போ அதற்காகத்தான் நம்முடைய ஃபோக்கஸ் அதுக்கு நேராக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய தேவன் இந்த உலக வாழ்க்கைக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். அப்போ நாம் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த வழியிலே நாங்கள் போகும்போது கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ முதலாவது நீதியின் கிரீடத்தை நமக்காக வைக்கப்பட்டிருக்கு, ஆயத்தப்படுத்தி அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த நீதியின் கிரீடத்தை, அதாவது கிரீடத்தை யார் தருவார்னு சொல்லப்படுகிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார்னு சொல்லி. அப்போ அந்த கிரீடத்தை கொடுக்கிறது யாருன்னு சொன்னால் நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர். அதனால தான் இந்த பூமியிலே நானும் நீங்களும் நீதியின்படி நான் வாழ வேண்டும். அப்போ நீதின்னு சொல்லும்போது பாருங்கள், கடந்த முறை நாங்கள் கொஞ்சம் தியானித்தோம். சுயநீதி ஒன்று இருக்குது, ஒன்று தேவனுக்குரிய நீதி ஒன்று இருக்குது. அதை நாங்கள் கடந்த முறை தியானித்தோம். அப்போ இதில் என்ன பார்க்குறோம்டா, நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அதை அவர் நமக்கு தருவார். எதை தருவார் என்றால் நீதியின் கிரீடத்தை தருவார். அப்போ மூன்றாவது நாங்கள் பார்க்கும்போது அப்போ யாருக்கு ஆண்டவர் இதை கொடுப்பார் என்றால், அத்தன் வேதம் சொல்லுகிறது, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். அப்போ யார்
பாருங்க, இயேசுவின் வருகை, அதாவது அந்த மீட்கப்படும் நாளை வாஞ்சிக்கிறார்களோ, அந்த மீட்கப்படும் நாளுக்காக தங்களை பரிசோதித்து தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்களோ, அதற்கென்று அவர்கள் விழித்திருக்கிறார்களோ, அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவரும். அப்போ அதை அவர்கள் விரும்புகிறார்கள். அப்போ விரும்புகிற எல்லாருக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த நீதியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், இந்த 3 காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்பா, இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்னென்றால், நம்முடைய வாஞ்சை எங்கே இருக்கிறது என்று சொல்லி, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் தான், ஆனால் நம்முடைய வாஞ்சை எதை நோக்கி இருக்கிறது? அப்போ நம்முடைய வாஞ்சை அவர் பிரசன்னமாகுதலை நம்முடைய இருதயம் விரும்புகிறதா? இங்கே சொல்லப்படுகிறது, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவரும் அதை தந்தருள்வார் என்று சொல்லி. ஸோ ஆக வேண்டிய நாளிலும் நாங்கள் பார்ப்போம். அந்த செய்தியின் தலையங்கம் என்னென்னு சொன்னால், யாரு நீதியின் கிரீடத்தை பெறுவார்கள் என்று கேள்வி வருகிறது. பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், ஆனால் எல்லாருமே அந்த நீதியின் கிரீடத்தை பெறுவார்களா? அது ஒரு கேள்வி வருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், தவறாமல் நாம் ஆராதனைக்கு நாங்கள் போகிறோம், ஜெப கூட்டங்களிலே கலந்து கொள்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெறுவோமா? எல்லாரும் பெறுவோமா? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பெறுவார்களா? அத்தான் ஒரு கேள்வி. அதுதான் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானோட உதவியோட முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த பூமியிலே ஒரு நீதியின்படி வாழ்பவர்கள் தான் பாருங்க இந்த நீதியின் கிரீடத்தை பெறுவார். அதோட பெயரே நீதியின் கிரீடம் என்று சொல்லி. அப்போ நீதியின் கிரீடத்தை பெறுகிறவர்கள் யார் என்றால், முதலாவது இந்த பூமியிலே நீதியின்படி வாழ்பவர்கள் தான் அந்த நீதியின் கிரீடத்தை பெறுவார்கள். ஏனென்றால் அந்த நீதியின் கிரீடத்தை தருகிறவர் யார் என்றால், நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கிறிஸ்து. அப்போ பாருங்க, அப்போ நீதியை அங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நீதியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நீதியின் கிரீடத்தை பெற வேண்டிய நான் என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நீதி உள்ளதாக இருக்க வேண்டும். அதான் நான் சொல்ல 2 விதமான நீதி உண்டு என்று சொல்லி அதான் இப்போ நாங்கள் பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ வேதம் இங்கே அழகாக நமக்கு சொல்லுகிறது என்னென்றால், பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற ஒன்று சுய நீதியை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவ நீதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது? சுய நீதியின்படி இருக்கிறதா, அல்லது தேவன் எதிர்பார்க்கிற அந்த தேவ நீதியின்படி நம்முடைய நீதி இருக்கிறதா? அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இங்கே பாருங்க, வேதம் வடிவாக சொல்ல 2ஆம் வசனத்தை, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வைராக்கியம் இருக்குது. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த வைராக்கியம் இருக்கு. ஏன்னா அந்த வைராக்கியம் தான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை தூண்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வைராக்கியம் தான் நம்மை நடத்துகிறது. பாருங்கள், நாம் தவறாமல் ஆலயத்துக்கு நாம் போகிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் போகிறோம், கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி நமக்கு வருகிறது. அப்போ கர்த்தருக்குன்னு பல காரியத்தை நாம் செய்கிறோம். அதை எதின் அடிப்படையில் நாம் செய்கிறோம் என்று சொன்னால், நமக்குள் இருக்கிற அந்த வைராக்கியத்தை நிமித்தமாகத்தான் நாம் கர்த்தரை நாங்கள் தேடுகிறோம். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அப்போ நல்ல ஒரு சாட்சி சொல்ல, நல்ல வைராக்கியம் அவர்களுக்கு இருக்கு. ஆனால் அதோடு அவர் நிப்பாட்டவில்லை. அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், ஆகிலும் அது அறிவிக்கேட்ட வைராக்கியம் அல்ல என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்போ அறிவிக்கேட்ட வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறேன்டா அறிவிக்கேட்ட வைராக்கியம் அல்ல. அப்போ வைராக்கியத்தில் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று அறிவுக்கேற்ற வைராக்கியம் இருக்குது, ஒன்று அறிவில்லாத வைராக்கியம் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வைராக்கியம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? அப்போ வேதத்தை நாங்கள் பார்க்குறோம், நமக்கு வைராக்கியம் இருக்குதான், வைராக்கியம் இல்லைன்று இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வைராக்கியம் இருக்குது. ஆனால் நம்முடைய வைராக்கியம் எதன் அடிப்படையில் இருக்குது? அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற
வைராக்கியம் அல்லன்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதற்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அது என்ன அறிவிக்கேற்ற வைராக்கியம் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே அதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஸோ என்னோடு கூட 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறேன். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தாரானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்று பார்த்தீங்கன்னால், அங்கே ரோமர் 10:2 சொல்லப்படுகிற ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வைராக்கியம் இருக்குதான், ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இல்லாமல் போனால் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமா பாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே நாங்கள் பலவித இச்சையினாலே நாம் நடத்தப்பட்டோம், பிசாசினாலே நாம் நடத்தப்பட்டோம். ஆனால் கர்த்தர் பாருங்க நமக்கு ரட்சிப்பை தந்தார், அந்த காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்தார். அப்போ கர்த்தர் மேலே ஒரு தாகமும் ஒரு வாஞ்சையும் ஆரம்ப காலத்தில் நமக்கு உண்டானது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வாஞ்சை அந்த தாகம் எல்லாம் அது குறைந்து 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 அதை எப்படி வந்துடுன்னா ஒரு பழக்க வழக்கத்தினாலே தான் நாம் கர்த்தரை தேடுகிற அளவுக்கு இப்போ நம்முடைய சூழ்நிலை வந்து விட்டது. ஆரம்ப காலத்தில் நாம் கர்த்தரை தேடினதுக்கும் இப்போது நாம் கர்த்தரை தேடுகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரு ஒரு பிளவு உண்டாயிருக்கிறது. அந்த நேரம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அதான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைப்பட்டு போல் இருந்து சிநேகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அன்பு இப்போ நமக்கு இல்லாமல் போய்விட்டு இப்போ எல்லாம் கடமைக்காக நாம் செய்ய தொடங்கிவிட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாஞ்சையும் இல்லை, அந்த தாகமும் இல்லை. ஆனால் நாங்கள் பழக்கப்பட்டபடியினாலே அந்த பழக்க தோஷம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த பழக்க தோஷத்தினாலே தான் நாம் ஜெபம் பண்ணுவது, நாம் வேதத்தை வாசிப்பது, கர்த்தரை தேடுவது. ஸோ கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அந்த பழக்க தோஷத்தின் நிமித்தமாகத்தான் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதனால தான் சொல்லப்படுகிறது, பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்ப நாம் தப்பிக்கப்பட்ட உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி வராதபடியினாலே, கிறிஸ்துவுக்குள் நாம் பார்த்தீங்கன்னா தேறாமல் இருக்கிறபடியினாலே, ஒரு பழக்க வழக்கத்தினாலே கர்த்தரை தேடுகிறபடியினாலே, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி நமக்கு இல்லாமல் போகிறபடியினாலே, அதனுடைய விபரீதம் என்னென்றால் பாருங்க, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால். அப்போ என்ன நடக்குது என்றால், நான் எந்த காரியத்திலிருந்து நான் வந்து விடுதலையாக்கப்பட்டேனோ, எந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேனோ பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்க அந்த வளர்ச்சி இல்லாததுனாலே, கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்க்கை இல்லாததினாலே, கிறிஸ்துவுக்குள் நான் தேராதபடி இருந்தபடியினாலே என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா வைராக்கியம் இருக்குதான். ஆனால் அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இருக்கவில்லை. ஒரு பழக்க வழக்கத்தினால் எல்லாம் செய்கிறதுனாலே பாருங்க என்ன நடக்குது என்றால், அந்த நான் விட்டு வந்த அந்த பாவங்கள், அந்த விட்டு வந்த அந்த இச்சைகள் வந்து திரும்பமாக எனக்குள் வந்து சேருகிறது. அதை வந்து என்னை ஜெயிக்கிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அசுத்தங்களுக்கு தப்பினவர், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும். அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில என்னிட திரும்பமாக அந்த பாவம் வருகிறது. அதான் காரணம். ஏனென்றா நான் வந்து கிறிஸ்துவை நான் சரியான விதத்தில் நான் அறியவில்லை. ஆரம்ப காலத்திலே நான் வந்து அந்த அதான் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக அங்கே பிறக்கப்படுகிறோம். ஆனால் நாங்கள் பூரண புருஷனாக நாம் வளர்ந்து கொண்டு வர வேண்டும். உலக ரீதியாக ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வருகிறது, அந்த வளர்ச்சி வருகிற அந்த குழந்தைக்கு. அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒரு குழந்தையாக பிறந்த நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து பாருங்க வளர்ச்சி வந்து கொண்டே வர வேண்டும். அப்போ இந்த வளர்ச்சி எனக்கு வராமல் போனால் என்ன நடக்கும் என்றால், விட்டு வந்த அந்த பாவ காரியங்கள் அது மீண்டும் என்னை மேற்கொண்டு விட்டுரும், அதை என்னை ஜெயித்து கொண்டு விட்டுரும். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி
இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கேடுள்ளதாக மாறுகிறது. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு சில நேரம் சில பேரை பார்க்கும்போது பொறாமையினாலே அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். எரிச்சல் அவங்களுக்குள் காணப்படுகிறது. பாருங்க, சண்டை பண்ணுவ காரியங்கள் அவங்களுக்குள் காணப்படுகிறது. பாருங்க, பல மாமிச காரியங்கள் அவர்களுக்குள் காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தான், வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான், ஏன் பிரசங்கம் கூட பண்ணுகிறவர்கள் தான், கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்கிறவர்கள் தான், வைராக்கியம் இருக்குதான் எல்லாம். ஆனாலும் கூட இந்த மாமிசத்தினாலே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அந்த மாமிசத்திலே விடுதலை இல்லாதபடிக்கு அந்த மாமிசம் அவர்களை ஜெயிக்கிறது. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்முடைய அறிவு வந்து எப்படி இருக்குன்னு அதான் ரோமரை நாங்கள் பார்க்குறோம். அது அறிவுக்கேட்ட வைராக்கியம் அல்ல அந்த காரியங்கள். அப்போ நமக்கு அறிவுக்கேட்ட வைராக்கியம் இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த தேவ நீதி எனக்குள் வரும். பாருங்க, திருப்பி நான் வாசிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திருப்பி நான் வாசிக்கிறேன். எப்படி என்றால், அது காரணம் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆகிலும் அது அறிவுக்கேட்ட வைராக்கியம் அல்ல என்று 2ஆம் வசனத்தை சொல்லிட்டு, எப்படி என்றால் அது காரணத்தை சொல்லுகிறார். அவர்கள் தேவ நீதியை அறியாமல். அப்ப முதல் காரியம் என்னென்றால், அவங்களுடைய தேவ நீதியை அவர்கள் அறியவில்லை. தேவ நீதி எதை குறிக்கிறதுன்னு சொல்லி, தேவனுடைய நீதி எதென்று சொல்லி அவர்கள் அறியவில்லை. அதான் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் பார்க்குறோம். அதனால் சொல்லப்படுகிறது, தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் தேவ நீதியை அறியவில்லை, அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் என்ன செய்ய, தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். அதான் ஆராதனைக்கு போவது, ஊழியம் செய்வது, தசமாமம் கொடுக்கிறது, காணிக்கை செலுத்துவது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அது தேவ நீதி அதில் காணப்படவில்லை. எல்லாம் சுய நீதியை தான் அதில் காணப்படுகிறது. அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ சுய நீதியை நிலைநிறுத்துறதுக்கு அவர்கள் செயல்படுகிறார்கள். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசோதித்து பார்ப்போம். நாம் இதுவரைக்கும் கர்த்தர் எப்படி நாம் தேடுகிறோம்? அதான் சொல்லப்படுகிறது, அறிவிக்கேட்ட வைராக்கியத்தைப்படி நாம் தேடுகிறோமா, அல்லது அறிவிக்கேட்ட வைராக்கியம் இல்லாமல் நம்முடைய சுய நீதியை நிலைநிறுத்துறதுக்கு நாம் தேடுகிறோமா? அப்போ அந்த அறிவிக்கேட்ட வைராக்கியம் வந்து தேவ நீதி எனக்கு சொல்லித்தரும். எது தேவ நீதி என்று சொல்லி அதை எனக்கு சொல்லித்தரும். அதான் அறிவுக்கேட்ட வைராக்கியம். அப்போ அந்த அறிவுக்கேட்ட வைராக்கியம் எனக்கு இல்லாமல் இருந்தால், வைராக்கியம் இருக்குதான், ஆனால் அறிவுக்கேட்ட வைராக்கியம் அல்ல. அதனால் என்ன நடக்கும் என்றால், நான் தேவ நீதியை அறியாமல் போய்விடுவேன். அதோடைய விபரீதம் என்னென்றால், என்னுடைய சுய நீதியை நான் நிலைநிறுத்த தொடங்கி விடுவேன். அப்போ இதுவரைக்கும் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேன் தான், ரட்சிக்கப்பட்டேன் தான். ஆனால் இதுவரைக்கும் நான் எதை நிலைநிறுத்துகிறேன்? சுய நீதியையா அல்லது தேவ நீதியையா? அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிறார்கள். அதான் காரணம். அப்போ இன்றைக்கு நமக்கு தெரியாமலே நம்முடைய சுய நீதியின்படி நாம் கிறிஸ்துவை தேடுகிறபடியினால், நம்முடைய சுய நீதியினால் நாம் ஜெபம் பண்ணுகிறபடியினால், நம்முடைய சுய நீதியினால் நாம் வந்து பிரசங்கம் பண்ணுகிறபடியினால், நம்முடைய சுய நீதியினால் நாம் ஆராதனைக்கு நாம் கலந்து கொள்ளுகிறபடியினால், நம்முடைய சுய நீதியினால் நாம் ஊழியங்கள் செய்கிறபடியினால், அப்போ நமக்கு தெரியாமல் என்ன நடக்கிறது என்றால், தேவ நீதிக்கு நான் கீழ்ப்படியாதபடிக்கு நான் போகிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி எனக்கு வராது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக நான் வந்து இயங்குவேன். கிறிஸ்தவனாக எல்லாம் இயங்கி அதுக்கேற்ற எல்லா காரியத்தையும் நான் செய்து கொண்டு வருவேன். ஆனால் நான் நினைத்து கொண்டிருப்பேன், கர்த்தருக்கு நான் பிரியமாக எல்லா காரியத்தையும் செய்கிறேன் என்று சொல்லி. ஆனால் உண்மையாக நான் கர்த்தருக்கு பிரியமாக செய்யவில்லை. என்னுடைய சுய நீதியை நான் நிலைநிறுத்துகிறேன். அதான் நாங்கள் பார்க்குறோம். அதான் நாங்கள் பார்க்கும்போது 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்வார்களாம், அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு, அதான் இப்போ நடக்கிறது. கிறிஸ்தவர்களை பாருங்க, கவனித்தோர்க்கா, அவங்க திரும்பமாக அந்த பாவ அடிமைத்தனத்துக்கு சிக்கி கொண்டு விட்டார்கள். அந்த பாவம் அவர்களை ஜெயித்து விட்டது. அவர்கள் அதை விட முடியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு பல பேருக்கு அந்தரங்க பாவங்கள் காணப்படுகிறது. அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு இன்றைக்கு பல பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள், விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, பல பேரை மாம்சம் அவர்களை நடத்துகிறது, மாம்ச இச்சை அவர்களை நடத்துகிறது.
பாருங்க, அப்போ ஒரு பக்கம் கர்த்தருக்கென்று அவர்கள் வைராக்கியம் கொண்டிருக்கிறார்கள் தான். நாங்கள் அதை ரோமரில் பார்த்தபடி அது சுயநீதியின் வைராக்கியமாக இருக்கிறது. அப்போ தேவ நீதி அவர்கள் அறியவில்லை. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கற்பனை ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. இந்த கிறிஸ்தவனாகிய நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் வேதத்திலே. இன்றைக்கு நாம் வேதத்தை வாசிக்கிறோம் தான், ஆனால் எத்தனை பேர் வேதத்தின்படி நான் வாழ வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் பிரயாசப்படுகிறோம்? பிரசங்கம் பண்ணுகிறோம், நல்லது தான். ஆனால் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா? பாருங்க, பரிசேயரும் பிரசங்கம் பண்ணினார்கள், வேத பாரகரும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அந்த பிரசங்கித்த அந்த வார்த்தையின்படி இருக்கவில்லை. அதான் இயேசு சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவருடைய செய்கையின்படி செய்யாதிருங்கள் என்று அவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே இயேசு பாருங்க ஜனங்களை எச்சரிக்கிறார். அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்க நமக்கு பாருங்க பரிசுத்த கற்பனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைப்படி நான் வாழும் போது என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படும், என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாயல் காணப்படும். அப்போ எனக்குள் பார்த்தீங்கன்னா நான் பிறக்கும் போதே நான் ஆதாமின் சாயலில் தான் பிறக்கப்படுகிறேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் ஏற்றுக்கொள்ளும் போது நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளான் பாருங்க ஒரு குழந்தையாக பிறக்கப்படுகிறேன். அப்போ நான் காலப்போக்கில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ வளர வளர பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆதாமின் சாயல் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கும், கிறிஸ்துவின் சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள் வந்து கொண்டிருக்கும். அப்போ என்னுடைய சுவாபங்கள் மாறும், என்னுடைய பேச்சு மாறும், பாருங்க என்னுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்திலே அவர்கள் பார்ப்பார்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள் பார்ப்பார்கள். பாருங்க எல்லாரும் கிறிஸ்து எனக்குள் காணப்படுவதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். அப்போ அந்த ஆதாமின் சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கும். அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அதான் வளர்ச்சி என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நாம் உடனே எல்லா பாவத்தையும் நான் விட்டு விடுவதில்லை. ஏன்னா அந்த பாவ தோஷம், அந்த பாவம் நமக்குள் இருக்கும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர வளர ஆவியான் நம்மை உருவாக்க பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதான் ஒரு குழந்தையின் வளர்ச்சி அப்படி தானே. உடனே குழந்தை பிறந்த உடனே குழந்தை எழும்பி ஓடி நடக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பரிசுத்த கற்பனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நான் உட்கொள்ள அது எனக்குள் பலம் கொள்ளும், என்னுடைய சரீரத்தின் அவயங்களிலே பலம் கொள்ளும், என்னுடைய ஆத்துமா பார்த்தீங்கன்னா பலன் கொள்ளும். என்னுடைய ஆத்துமா அதுக்கு முதல் எப்படி இருந்தது? மரித்ததாக இருந்தது பாவத்தினாலே. அப்போ அந்த ஆத்துமாவை பாருங்க எப்படி ஆண்டு உயிர்ப்பித்தாரோ அதுப்புறம் பார்த்தீங்க என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்த கற்பனையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நான் சுய நீதினாலே கர்த்தரை தேடுகிறபடினாலே எனக்கு வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அப்போ அதனால் என்ன நடக்கிறது என்றால் பாருங்க பரிசுத்த கற்பனையை விட்டு நான் விலகுகிறேன். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அத்தங்கி வேதம் நமக்கு சொல்லுங்க. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நாம் கேடுள்ளதாக இருந்த நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வராதபடினாலே முதல் இருந்த விட பின்னிலைமை பார்த்தீங்கன்னா அதிக மோசமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி தான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, அத்தான் இங்கே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது இந்த காரியத்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, அந்த காரியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அவங்களுடைய பின்னிலைமையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பின்னிலைமையில் முன்னிலைமையும் கேடுதலாக இருக்குன்னு சொல்லுகிறது தானே. அது என்ன அர்த்தம் என்று சொல்லி உங்களுக்கு நான் அந்த வார்த்தையின்படி நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுதலாக இருக்கும். அப்படியே
இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றாருன்னு சொல்லி இயேசு இங்கே சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அது முதல் வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது பாருங்க, அந்த சரீரம் ஜோடிக்கப்பட்டு பாருங்க, அது வெறுமையாக இருந்தால் பாருங்க, அந்த போய் அந்த அசுத்தாவி போன பிற்பா அது எல்லா இடம் அலைந்து திரிந்து நான் விட்டு வந்த வீட்டை ஒரு போய் பார்ப்போம் என்று சொல்லி அது திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த வீடு வடிவாக ஜோடிக்கப்பட்டிருக்கு, நல்லா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உள்ளுக்களை யாரையும் காண இல்லை. அப்போ அதை என்ன செய்யும் என்றால், இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி திரும்பி போய் தன்னை விட பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து பாருங்க அந்த மனுஷனுக்குள் குடியிருக்கும். அது என்னன்னு பார்த்தோம் என்றால், ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன நடக்கிறோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையிலே அவரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு நான் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதனால் மிகவும் முக்கியம். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சுயநீதியாக நான் வாழ்ந்து கொண்டு வரும்போது பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நான் இழக்க முடியும். அதான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் இழக்க முடியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, யூதாஸை நாங்கள் பார்க்கும்போது யூதாஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் இந்த மாம்சம் காணப்பட்டபடியினாலே, இந்த பண ஆசை அவனுக்குள் இருந்தபடியினாலே, அந்த பண ஆசை அவனாலே மேற்கொள்ள முடியாது இருந்தபடியினாலே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, உங்களுக்கு தெரியும், பவுலோட ஊழியம் செய்த தேமா இந்த பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான் என்று சொல்லுகிறார் அங்கு பவுல். அப்போ பல பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் தான், ஆண்டு ருசி பார்த்தார்கள் தான், தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாம் ருசி பார்த்தாங்க, தேவனுடைய சமூகத்தில் ருசி பார்த்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களை வாழ்க்கையை காத்து கொள்ளாதபடியினாலே பாருங்க, அந்த பாவங்கள் அவங்க விட்டு வந்த அந்த பாவம் அவங்களை ஜெயித்தபடினாலே சத்துரு பார்த்தீங்கன்னா அந்த மாம்ச காரியங்களினாலே அவன் நமக்குள்ளே வந்து விடுகிறான். ஏனென்றால் நாம் அதுக்கு இடம் கொடுக்கிறோம். அதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அப்போ சத்துரு என் சரீரத்துக்குள் வருவதற்கு எந்த மாமிச காரியங்களில் நாம் இடம் கொடுக்கிறோமோ அந்த மாமிசத்தின் வழியாக அவன் நமக்குள் வந்து விடுவான். ஆனால் நாம் மனம் திரும்பும் போது சத்துரு வர முடியாது. அப்படின்ட்டு நாம் இருதயத்தை கடினப்படுத்தி பாருங்க, சவுலுக்கு சான்ஸ் இருந்தது மனம் திரும்ப. அவன் மனம் திரும்ப விருப்பப்படவில்லை. அந்த சவுல் ராஜாவை சொல்லுகிறேன் பாருங்க, அவன் மனம் திரும்ப விருப்பம் படவில்லை. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், மற்ற ஜனங்களுக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு சொல்லுகிறார். ஆனால் தான் பாவம் செய்துட்டு ஒத்துக்கொள்ளவில்லை, மனம் திரும்பவில்லை. அப்போ அதனால தான் பார்த்தேன் அவனுடைய நிலைமை மோசமாக போய்விட்டு. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ நான் மனம் திரும்ப, நாம் எல்லாரும் தவறுகிறோம் தான், மாம்சாமை மேற்கொள்கிறது தான். ஆனால் உடனே நான் மனம் திரும்ப வேண்டும். நான் மனம் திரும்பி ஆண்டவர் எனக்கு உங்களுடைய பலத்தை தாரும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணி நாம் தொடர்ந்து நாம் போராடி கொண்டு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டே நாம் மனம் திரும்பாமல் பாருங்க, சவுலை போல நாம் மனம் திரும்பாமல் விட்டோம் என்றால் பாருங்க, அந்த 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 மனம் திரும்பாத பட்சத்திலே அந்த மாம்சம் எனக்குள் இன்னும் குடிக்கொண்டு இருக்கிறபடியினால் அதன் உன்னூடாக சத்துரு என்னுக்குள் வந்து விடுவான். அதான் அதுக்கு பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டபடி அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்பாமல் போகும்போது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிக கேடு உள்ளதாய் மாறிவிடும். ஏனென்றால் ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவதற்கு ஆவியான இருக்க மாட்டேன். இன்றைக்கு பாருங்க, சில பேரை பார்க்கும்போது தப்பு செய்தாலும் கூட அவங்க தப்பு செய்திட்டோம்ன்ற எந்த உணர்வும் அவங்களுக்கு இருக்காது. ஏன்டா உணர்த்துகிறவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் தான் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு இல்லாமலே இன்றைக்கு பாவம் செய்கிறார்கள். அப்போ இதில் நாங்கள் என்னத்தை அறிகிறோம் என்றால், ஆவியானவர் அப்படிப்பட்ட நபருக்குள் இல்லை. அப்படி இருந்திருந்தால் அவங்க ஆவியான உணர்த்தும் போது அவங்களுக்கு ஒரே மனதில் அடித்து கொண்டிருக்கும், ஐயோ நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி. அப்போ உடனே அவர்கள் மனம் திரும்புவார்கள். அத்தன் தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உணர்த்துவிக்கப்பட்ட தீர்க்கதரிசி சொல்லி உணர்த்துவிக்க போது உடனே அவர் மனம் திரும்புகிறார். இந்த ஆவியான உணர்த்துகிறார் அவருக்கு. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் உணர்ந்து நாங்கள் மனம் திரும்பாமல் போகும்போது சத்துருக்கு இலகுவாக நம்முடைய சரீரத்துக்குள் வந்து விடுவான். அதான் நாங்கள் பார்க்குறோம். அங்கே சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி. அப்போ நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற ஆவியானவரை நாம் காத்து கொள்ள வேண்டும்.
அப்போ ஆவியானவர் போனால் நம்முடைய சரீரம் வெறுமையாக இருந்தால் என்ன நடக்கும் என்றால் புல்லாத வேறு ஆவிகளை கொண்டு வந்து குடி கொண்டிருக்கும். அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை இழந்து போகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.